ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவுக்கு கோட் லிவரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மட்டனுடைய ஈரல். இதில் வந்து நம்ம அந்த மட்டன் லிவர் ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி நல்லா வந்து விசில் விட்டு எடுத்துக்கணும். எப்போவும் மட்டன் எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 விசில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டுன்னு வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ மட்டன் லிவருக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுடலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இதில் கருவேப்பிலை 1 கொத்து மட்டும் நீங்கள் உருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கி வரட்டும். இதில் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் கூட தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா லிவர், அதை வந்து தண்ணியோடவே சேர்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு சுருண்டு வெந்து வரும். தண்ணி எல்லாமே கம்மியாகும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுருண்டு இந்த மாதிரி வரும். இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெப்பர் பொடி, அதாவது மிளகுத்தூள் சொல்லுவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் தாராளமாகவே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அழகாகவே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் லிவர் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாகவே இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க.